வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என் வீட்டில் எந்த கேமை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 1 பார்த்தீங்கன்னா ஃபைனலி உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு, அதாவது அஃபீஷியலி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு விட்டுட்டான். அந்த கேம் எப்படி நம்ம மொபைலில் ப்ளே பண்ணுறது, உங்கள் டிவைஸ் சப்போர்ட் ஆகுமா ஆகாதா, நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சீஸ் கேமிங், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே நண்பர்களே, இந்த கேமை ப்ளே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கேமை ப்ளே பண்ணலாம். அப்படி நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லைனா இந்த கேமை தனியாக நீங்கள் 3000 கொடுத்து பை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் 3000 கொடுத்து வாங்க போகிறீங்களா, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி கேம் ப்ளே பண்ண போகிறீங்களாங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படி இல்லைனா மூணாவது ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொன்னேன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே GTA 5க்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஸ்ட்ரைக் வாங்க எனக்கு வந்துட்டு தெம்பில்லை. அதனால் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் எல்லாமே நான் டீட்டெயிலாக தெளிவாக போட்டிருக்கேன். அங்கே போய் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கூட என்னோடய மொபைலில் விளாட்ற கேம் ப்ளே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் இது வந்துட்டு ஃபேக் கிடையாது. இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.